அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வளமுடன். ஜெய் ஸ்ரீராம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்னன்னா, உற்ற உறவாயினும் தர்மத்தின் பக்கம் இருக்க வேண்டியதன் அவசியம். ராமர் சீதாவை கல்யாணம் பண்ணிக்கிட்டோன்னே அவர் ஒரு வார்த்தை சொல்லுவார். என்னன்னா, ஒருவனுக்கு ஒருத்தி அப்படிங்கிற ஒரு பாடத்தை உலகிற்கு கற்பிப்பார். என்னன்னா, இப்பிறவியில் இரு மாந்தரை சிந்தையிலும் தொடேன் என கூறி ஒருவனுக்கு ஒருத்திங்கிற ஒரு பாடத்தை இந்த உலகிற்கு கற்பித்து அறத்தின் வழியில் நிற்கிறார் ராமர். அடுத்ததா தசரத மன்னர் அவருக்கு அடுத்ததா ராமரை அயோத்திக்கு அரசராக்கணும்னு விரும்புவார். அதே சமயம் கைகேயிக்கு கொடுத்த 2 வாக்கின்படி அவர் ராமரை 14 ஆண்டுகள் வனவாசம் அனுப்புகிற ஒரு சுச்சுவேஷனும் ஏற்படுது. இதில் தசரத மன்னர் என்ன செய்வார்னா, ராமரை பணியில் அமர்த்துவாரா இல்லை அவரை வனவாசம் அனுப்புவாரான்னு பார்த்தா வனவாசம் தான் அனுப்புவார். ஏன்னா அவர் கொடுத்த வாக்கை நிறைவேற்றணும்ல. அப்படின்னு பார்த்தா கொடுத்த வாக்கை நிறைவேற்றி அறத்தின் வழியில் நிற்கிறார் தசரதர். அடுத்ததா சுமித்திரையும் கோசலையும் தன்னோட கணவரோட கட்டளை தான் சொல்லிட்டு அவங்க அவரோட வார்த்தைக்கு எந்த ஒரு மறுப்புமே தெரிவிக்காமல் அறத்தின் வழியில் 2 பேர் நிற்கிறாங்க. லட்சுமணன் பலா அதிபலாங்கிற 2 மந்திரங்களை 2 மந்திரங்களை படித்து தன்னோட தாயோட கட்டளைப்படி ராமருக்கு தொண்டனுக்குரிய சேவைகளை செய்து தொண்டனாகவே வாழ்ந்து வருகிறார் லட்சுமணன். அடுத்ததா அரசர் தசரதன் ஜடாய்க்கு முன்னாடி செஞ்ச உதவிக்காக ஜடாய் நன்றி கடனாக இருந்து ராமரும் லட்சுமணரும் வனவாசம் போகும்போது அவங்க 2 பேருக்கும் உதவியாக இருக்குது. இந்த உதவியை மறக்காத ராமரும் லட்சுமணனும் ஜடாய்க்கு கடைசி காலத்தில் நீர்க்கடன் செஞ்சு அறத்தின் வழியில் நிற்கிறாங்க ராமபிரான். 14 ஆண்டுகள் வனவாசங்கிற ஒரு கட்டளையை மீறாமல் ராமர் சுக்ரீவனோட நகரத்துக்கு போகாமல் சுக்ரீவனோட பட்டாபிஷேகத்திற்கு தன்னோட சகோதரன் லட்சுமணர் அனுப்பி வைக்கிறார் ராமர். விபீஷணர் தன்னோட அந்த அண்ணன் ராவணன் போகிற பாதை தப்புன்னு தெரிஞ்சும் அவங்கள விட்டு விலகி தப்புன்னு தெரிஞ்சோன்னு அவங்கள விட்டு விலகி ராமர்கிட்ட அடைக்கலமாகி அவர் பக்கம் நிற்கிறார் விபீஷணர். அவங்க பக்கம் நின்று அறம் காக்கிறார் விபீஷணர். அடுத்ததா அன்னை திரிசடை. அவங்களுக்கு இன்னொரு பேர் இருக்குது, முச்சடையால். அவங்க யாருன்னா ராவணனோட தம்பி பொண்ணு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னோட பெரியப்பாவே ஆயினும் அவர் தனக்கு மன்னராக இருந்தாலும் அவங்க அறத்தின் பக்கம் நின்று சீதாவுக்கு உதவி பண்ணுறாங்க. கையில் ஆயுதம் இல்லாதவரை கொல்லக்கூடாது என்றபடி போருக்கு இன்று போய் நாளை வா என உரைத்து அறத்தின் வழி நிற்கிறார் ராமர். ராமாயணத்தில் வர ராமர், சீதா, அன்னை திரிசடை, கோசலை, சுமித்திரை என அனைவரும் அறத்தின் பக்கம் நின்று அறம் காத்தவாறு நாம் அனைவரும் வாழ்வில் அறம் பக்கம் நின்று வாழ்ந்து காட்டுவோம் என கூறி அனைவருக்கும் நன்றி கூடி வாழ்வில் நல்ல வளங்களையும் பெறுவோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன்.